தெற்காசிய கட்டழகர் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற நபர் ஒருவர் தனது மனைவிக்காக அந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்வதாக காணொளி மூலமாக தெரிவித்த அந்த காட்சிகள் பார்ப்போரை நெகிழச் செய்திருக்கின்றது. பிஸ்வ தாருக்க எனப்படுகின்ற நபர் நேற்று முன்தினம் மாலைத்தீவில் இடம்பெற்ற தெற்காசிய கட்டழகர் 125 சென்டிமீட்டர் பிரிவில் போட்டியிட்டு வெண்கல பதக்கத்தினை பெற்றிருக்கின்றார். அதற்கு அவருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றார்கள். பல நாட்களின் முயற்சியின் பலனாக அவர் இவ்வாறு அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தினை பெற்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது வெற்றி தொடர்பாக சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதிலே அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் தான் தற்பொழுது நாடு முழுவதுமே நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கின்றது. இந்த வெற்றியை மனைவிக்கு சமர்ப்பணம் செய்வதாக கூறியிருந்தார். ஆனால் மனைவி தற்பொழுது உயிருடன் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த வருடம் இடம்பெற்ற விபத்தில் தனது மனைவி உயிரிழந்து விட்டதாகவும் தனது மனைவி நான் இவ்வாறு ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகளுடன் இருந்த நிலையில் தற்பொழுது மனைவியின் ஆசைக்காக இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி எனது மனைவி இந்த வெற்றிக்காக உழைத்திருக்கின்றார். எனக்கான உணவுகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையுமே அவர் சரியாக பார்த்து நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். நான் வெற்றி பெறுகின்ற தருணத்தில் தான் என்னுடன் இருப்பதாக மனைவி கூறியிருந்த நிலையில் இன்று என்னை ஏமாற்றி விட்டார், அவர் இல்லை என்று மிகவும் உருக்கமாக பேசியிருக்கின்றார். தனது மனைவியின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர் இவ்வாறு தனது வெற்றி தொடர்பாகவும் தனது மனைவி தொடர்பாகவும் பகிர்ந்த காட்சிகள் பார்ப்போரை நெகிழச் செய்திருக்கின்றது. இப்படியான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு அவர் சந்தோஷம் இல்லாமல் மனைவி தொடர்பாக கவலையுடனே அதிலே பல தகவல்களை பகிர்ந்திருந்தார். தற்பொழுது இந்த காணொளி தான் நாடு முழுவதுமே மிக பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. எத்தனையோ விடயங்களில் ஒருவரின் முயற்சிக்கு பக்கபலனாக பலரும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் மனைவியின் பங்களிப்பு என்பது ஒருவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் எப்போதுமே பெண் இருப்பால் சொல்லுவார்கள். அந்த வகையில் குறித்த இந்த நபரின் வெற்றிக்கு பின்னால் அவரது மனைவி இருந்திருக்கின்றார். இன்று வெற்றி பெறுகின்ற தருணத்தில் அதனை பார்ப்பதற்கு அவரது மனைவி இல்லை. இருந்த போதிலும் மனைவியின் ஆசையை அவர் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார். மனைவிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இன்று நாடு முழுவதும் அவரது மனைவி தொடர்பாக பேசுவதற்கு அவர் வைத்திருக்கின்றார் என்றால் அது அவர் மீது உள்ள காதலின் எதிரொலிதான். மற்றொரு செய்தியாக ஓமந்தையில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 2 மாத குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் எனப்படுகின்ற பகுதியில் வீட்டின் வரவேற்பறையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த நிலையில் 2 மாத குழந்தை அதில் சிக்குண்டு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.